எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவோட ஃபுல் ரிவ்யூவ வந்து பார்த்துடலாம். இதுதான் நம்ம வந்து ஜீரோதா கன்சோல். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம என்னென்ன ஸ்டாக் வச்சிருக்கோம், அதை எத்தனை வருஷம் ஹோல்ட் பண்றோம் அப்படிங்கிற ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம். நம்ம வந்து ஜீரோதால வந்து இன்வெஸ்டிங் ஜேர்னி வந்து 2021ல ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ கரண்ட்டாக வந்து கிட்டத்தட்ட 60 லேக்ஸ் பக்கம் டச் பண்ணிட்டு கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ வேல்யூ. ஸோ அது வந்து இப்போ கரண்ட் வேல்யூ இங்கே நீங்கள் பார்க்கலாம். அக்கௌண்ட் வேல்யூ, அதில் ஈக்விட்டி எவ்வளோ, பிளெஜ்ட் எவ்வளோ, கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம அக்கௌண்ட்டோட வேல்யூ இப்போ வந்து நல்லாவே இறங்கியிருக்கு மார்க்கெட் கரெக்ஷன்னால. இது வந்து கூடிய சீக்கிரம் வந்து நல்ல ரெக்கவர் ஆகும். பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இங்கே வந்து போர்ட்ஃபோலியோ சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். கடைசி எண்டில் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஒரு 2-3 மாதம் தான். கிட்டத்தட்ட 60 டச் பண்ணிட்டு இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 10% பக்கம் கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹோல்டிங்ஸ் போய் நம்ம என்னென்ன ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கோம், என்னென்ன ஸ்டாக் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். நம்ம வந்து ப்ரிடாமினண்ட்டாக செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் சர்வீசஸும் ஐடியும் வந்து நம்ம வந்து ப்ரிடாமினண்ட்டாக வச்சுருக்கோம். மோஸ்ட்லி இது ரெண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 53% இருக்கும். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இது பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் வந்து 16%, மிட் கேப் வந்து 3%. நம்ம வந்து ப்ரிடாமினண்ட்டாக ஸ்மால் கேப் தான் ஹோல்ட் பண்ணுறோம். 78% ஹோல்ட் பண்ணிருக்கோம். டெப்ட் வந்து ஒரே ஒரு கவர்மெண்ட் பாண்ட் டெப்ட் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஈக்விட்டி 98%, டெப்ட் வந்து 2%. ஸோ இதுதான் நம்ம வந்து ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதை வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆப்பிள், இனி ஆப்பிள் வந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 3 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. ஒரு 50% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. 2022 2022 ஃபிஃப்த் மந்த் வந்து வாங்கினது 1047 ருபீஸ்க்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணோம். ஸோ டோட்டல் இன்வெஸ்டட் வேல்யூ வந்து 2,50,000, ப்ரெசென்ட் வேல்யூ வந்து 3,82,000, 1,32,000 ப்ராஃபிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆலி டெக். இது வந்து ஒரு எஸ்எம்இ கம்பெனி. இது வந்து ஒரு நல்ல கம்பெனி. ஆக்சுவலாக இப்போதான் ஸ்மால் கம்பெனி. இது வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து 600 பக்கம் டச் ஆகிட்டு இப்போ வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இப்போ மார்க்கெட் கரெக்ஷன்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. இது வந்து அடுத்து வந்து நல்லா ரெக்கவர் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மேலே பார்த்த ரெண்டுமே வந்து ஐடி கம்பெனிஸ். நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ளே தான் இருக்கும் பஜாஜ் ஃபினான்ஸ். அதாவது வந்து 2024 செவன்த் மந்த் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் 2024 19 வாங்கியிருக்கேன், 23 வாங்கியிருக்கேன். செவன்த் மந்த்லேயே வந்து ஃபுல்லாக வாங்கி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜென்சால் வந்து இப்போ நமக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ கடைசியான குவார்ட்டர் ரிசல்ட் வந்து அவங்க கரெக்டாக கொடுக்கல. அதனால அது வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ வரும் காலம் வந்து இன்க்ரீஸ் ஆகி ரெக்கவர் ஆகும்னு பார்க்குறேன். இது வந்து ஒரு 1000 ரேஞ்ச் கிட்ட வந்தால் நான் வந்து விற்கிறதா வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை வந்து பிளட்ஜும் பண்ண முடியாது. நான் ஃபர்தராக ட்ரேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகாது. ஸோ அதனால வந்து ஜென்சால் விற்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கிரீன் பேனல். நான் வாங்குறப்ப நல்ல ரெவன்யூ, நல்ல க்ரோத் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. எம்டிஎஃப் மார்க்கெட்டும், அதாவது வந்து வுட் மார்க்கெட், எம்டிஎஃப் மார்க்கெட்லாம் குறைஞ்சனால இந்த ஸ்டாக்கும் அடி வாங்கிடுச்சு. நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியா மார்ட் இப்போ ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நல்ல இறங்கிடுச்சுன்னு பர்ச்சேஸ் பண்ணேன். அது அதுக்கப்புறம் ஒரு 11% இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இண்டிகோ பெயிண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ரெவன்யூ கொடுத்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1600 பக்கம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருச்சு. ஸோ இது நான் வந்து மேலும் குறைஞ்சா 1100 அந்த ரேஞ்சுக்கு வந்தால் பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ அது வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ். அதுதான் வந்து இங்கே ஐஎன்இ இருக்கு. ஐடிசி வந்து 460 ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கு 46 ஷேர்ஸ் ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து அலோகேட் ஆயிருக்கு. இன்னும் வந்து இது வந்து லிஸ்ட் ஆகாதனால அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வரல. ஸோ ஐடிசி நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின ஸ்டாக்கு 100% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேபிஐ கிரீன். இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்னை கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ திரும்பி வாங்கும்போது இப்போ வந்து ஒரு நல்ல நெகட்டிவ்ல இருக்கு. 25% பக்கம் இறங்கிருச்சு. நெக்ஸ்ட் வந்து கே சால்வ்ஸ். இதுவும் ஒரு நல்ல ஐடி கம்பெனி. ஆவரேஜாக ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. வரும் காலம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். என்டிபிசி ஐபிஓக்காக வாங்கினேன். பட் ஆனால் ஐபிஓ அப்ளை பண்ணல, ஒரே ஒரு ஷேர். நெக்ஸ்ட் வந்து ஓரியானா பவர். இதுவுமே ஒரு நல்ல சோலார் கம்பெனி. நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் மார்க்கெட் கரெக்ஷனில் கிட்டத்தட்ட 30% பக்கம் இறங்கிருச்சு. ஸோ அதனால தான் இந்த நெகட்டிவ். நெக்ஸ்ட் வந்து ரேட் கெயின். இதுவுமே ஒரு டெக் கம்பெனி. ஒரு ஆவரேஜான ரிசல்ட் வந்து ரீசெண்டாக குவார்ட்டரில் கொடுத்தனால நெகட்டிவ்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எஸ்பிஐ கார்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நெக்ஸ்ட் வந்து எஸ்ஜே லாஜிஸ்டிக்ஸ். இது வந்து ஒரு எஸ்எம்இ கம்பெனி. நல்ல ப்ராஃபிட்
தான். நல்ல ரெவென்யூ தான் இருக்கு. பட் ஆனா ஸ்டாக் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து யாதாயத். இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கம்பெனி. போர்ட்ஃபோலியோல ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டார் இருக்குன்னு இந்த கம்பெனி வாங்கினேன். ஒரு ரீசனபிளான வேல்யூவேஷன்ல வாங்கினேன். அதுலேருந்து கொஞ்சம் நல்லா ஏறியிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிக்விட் பீஸ். இதில் வந்து பெருசாக இருக்காது. இந்த 765ங்கிறது குஜராத் ஸ்டேட்மெண்ட். மந்த்லி மந்த்லி நமக்கு வந்து இயர்லி நமக்கு வந்து டிவிடெண்டாக கிடைக்கும். அதாவது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். 7% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஆவரேஜாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ. இது வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 5 இயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம ஆல்ரெடி அப்ஸ்டாக்ஸில் வச்சுருந்தோம் 2020ல். ஸோ அதுலேருந்து ஜீரோ தான் மூவ் ஆகி நெக்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீரோ தான் இருக்கும். ஸோ இது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். பட் டுவர்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து அப்பில் தான் வந்து போயிட்டுருக்கு. இங்கே 2024ல் வந்து ஒரு நல்ல இறக்கம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.